அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து சேலம் எம்எல்ஏ அருள் நீக்கப்படுவதாக அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். அன்புமணி மற்றும் ராமதாஸ் இருவருக்கும் நிலையில் இருவரும் அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து சேலம் எம்எல்ஏ அருள் நீக்கப்படுவதாக அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் சரவணனை நியமித்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். சேலம் மேற்கு தொகுதியினுடைய பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதாக அன்புமணி அறிவித்திருக்கின்றார். எம்எல்ஏ அருளை பொறுத்தவரையில் டாக்டர் ராமதாஸினுடைய தீவிர ஆதரவாளராக அறியப்பட்டு வருகின்றார். இன்று காலையில் கூட அவர் கொடுத்த பேட்டி என்பது பரபரப்பாக தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்டது. அவர் கூட்டு பிரார்த்தனை தொடர்பாக பேசும்போது நான் என்ன இறந்தா போய்விட்டேன், எதற்கு எனக்கு கூட்டு பிரார்த்தனை என்று அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை அன்புமணி கூட்டியிருந்த போது அதில் ஒரு மாவட்ட செயலாளராகவும் அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து பங்கேற்க வேண்டிய தேவை அவருக்கு இருந்தது. ஆனால் அன்றைய தினம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனையிலே அவர் சென்று சேர்ந்திருந்தார். எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் அவர் தொடர்ந்து அன்புமணி தரப்புடன் இணக்கமாக செயல்படாத காரணத்தால் தற்போது அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு, அதாவது சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பு அவரிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கின்றது. அவரிடமிருந்து அந்த பொறுப்பு அதற்கு பதிலாக மற்றும் ஒரு நபர், அதாவது சரவணன் என்பவர் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுவதாக அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதே நாளில்தான் இன்று காலை அருளுக்கு மாநில இணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பை டாக்டர் ராமதாஸ் வழங்கியிருந்தார். எனவே இரண்டு பேரும், அதாவது டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி இருவரும் மாறி மாறி கட்சியினரை நீக்குவதும் மாறி மாறி கட்சியினருக்கு புது பதவிகள் வழங்கி வருவதும் நீடித்துக் கொண்டிருக்கிறது.